சேனல் ஃபைவ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த் வடிவேல். சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினதை எல்லாருமே கேட்டிருப்போம். அதாவது திராவிடத்திற்குள் இந்த திராவிடம் இங்கே பறந்து விரிந்து இருக்கும் இந்த தமிழ்நாட்டினிலே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்தது எம்ஜிஆர் தான். ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சியின் தலைவராக்கியது எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு கருத்தை திருமாவளவன் வச்சிருந்தாரு. பல்வேறு தரப்புல இருந்து எதிர்கருத்துக்கள் வந்த உடனே இல்லையே, நான் அவங்களை பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நான் அதை வேற மாதிரி சொன்னேன், இப்படி சொன்னேன், அப்படி சொன்னேன், என் புத்தி பேதலிச்சு போய் இப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல. அப்படித்தான் இதுக்கு மேலே எடுத்துக்கணும். அவர் சொல்றதை எந்த அடிப்படையில் அப்படி சொல்றாருன்னு தெரியல. பேசும்போது தெளிவாக தான் சொன்னார். அன்னைக்கு பொறுமையாக நிறுத்தி பேசினாரு. எம்ஜிஆர் தான் காரணம், எம்ஜிஆர் தான் ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சிகளின் தலைவராக்குனார்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைதான். ஏன் சொல்ல வேண்டிய காரணம் என்ன அவருக்கு? ஏன் அன்னைக்கு கூட்டணி வைக்கும்போது தெரியலையா பார்ப்பனிய பெண்ணுன்னு சொல்லிட்டு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆனாவுன்னா பார்ப்பனியம் சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு சொன்னது பாரதியார். அவன் ஒரு பார்ப்பான், முத்திரை குத்திடுறது ஒரு தமிழனை பார்க்க முடியாது. ஊவே சாமிநாதர் அவர் ஒரு பார்ப்பான். அவர் இல்லைன்னா அன்னைக்கு என்ன இருக்கு தமிழ்ல? பல சங்க இலக்கியங்கள், 90க்கும் மேற்பட்ட சங்க இலக்கியங்கள் கிடையாது. அவர் ஓலைச்சோடி ஒவ்வொன்றா தேடி புறக்கு எடுத்து வந்து எல்லாத்தையும் அச்சலை ஏற்றினார். அவர் ஒரு பார்ப்பான், தமிழனை பார்க்க முடியாது. தமிழ் தாத்தாவை உங்கள் பார்வைக்கு அவர் திராவிடத்தில் இல்லை, அதனால பார்ப்பனராக இருந்தால் தூக்கி ஓரமாக வச்சிருவீங்க. அப்படியே எந்த அடிப்படையில் பார்ப்பனியம் பார்ப்பனர் எல்லாருக்குமே அந்த கருத்து இருக்குதான். ஒரு காலத்தில் எல்லா வகையிலும் ரூல் பண்ணாங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்தாங்க, ரைட், ஓகே. இந்த கால சூழ்நிலைக்கு எதுக்குன்றேன். ஓட்டு கேட்கும்போது பேச முடியுமா அவர்னால? பார்ப்பனியம் இவங்க தான் சாதிகளை இன்னமும் தூண்டி விட்டு மோதல்கள் வர காரணமே இந்த மாதிரி நாட்கள் தான். இவங்க அமைதியாக வாயை வச்சுக்கிட்டதால எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. இவங்க இப்படி ஒன்னொன்னா தூண்டி விட தான் தமிழ்நாடு சாதி கலவர பூமியாக மாறி அடிச்சுக்கிட்டு சாக போறான் எல்லாரும். இவன் ஃபுல்லா சேப்பா நல்லா கார்ல சொகுசு கார்ல போயிட்டு சொகுசு கார்ல வருவான். அதே போல சூரியநாராயண சாஸ்திரி தன்னுடைய பெயரை பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. அவன் ஒரு பார்ப்பா அப்படின்னு வச்சிடுறது. இந்த தமிழ்ல எப்படிப்பட்ட ஒரு பெயரை அவர் தமிழுக்காக தன்னுடைய சுத்தமான தமிழ் பேர் வச்சாரு, பரிதிமார் கலைஞர்னு. கலைஞர் கருணாநிதி மாதிரி தட்சிணாமூர்த்தி அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையை மாத்திட்டு கருணாநிதி அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையை ஒன்றும் வச்சுக்கலையே. இவர் உங்களுக்கு திராவிட தலைவர், தமிழ் தலைவர் வச்சுக்குவீங்க, அவர் பார்ப்பான். உங்க கொள்கைகள்லாம் எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. திருமாவளவன் இவ்வளவு வாய்கிலேயே பேசினார்ல, பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சிகளின் தலைவராக்குனார்னு. எதுக்கு போய் பக்கத்தில் உட்காந்தீங்க? ஜெயலலிதா அம்மையாரின் பக்கத்திலேயே உட்காந்தீங்க, உங்க கட்சியில் கூட்டணி வச்சீங்க. திமுகவே இப்படி தூக்கி பிடிச்சி பேசுறீங்களா? இன்னை வரைக்கும் உங்களுக்கு என்ன போடுறாங்க? பிளாஸ்டிக் சேர் தான். அந்த அம்மா யாரையும் அருகில கூட உட்கார வைக்க மாட்டாங்க. சம் டிஸ்டன்ஸ் இருக்கு உட்கார, அமைச்சர்களே உட்கார்றதுக்கு. உங்களை அருகில தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார வச்சாங்க கையை பிடிச்சு. அதுக்கு நீங்க பேசுற பேச்சு இதுதானா? பிளாஸ்டிக் சேர் போறவனை தூக்கி தலையில வச்சு ஆடுவீங்க. சமமா உங்களுக்கு உரிமை கொடுத்தவங்களை இப்படி பேசுவீங்க. உங்களுக்கு சமமா உரிமை கொடுத்தது ஒரு பார்ப்பனிய பெண்ணு தான். திமுக திராவிடத்தை கட்டி ஆண்டுச்சு. பார்ப்பனியத்தை உள்ள விட்டது யார்? முதல்ல HV ஹண்டே. RSS அப்படியே அரசியல் அமைப்பு செயல்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார். அப்படியே கொண்டு வந்து MLA ஆக்குனது யாரு? கலைஞர் கருணாநிதி. HV கண்டே யாரு? பார்ப்பனர் தானே. உள்ள முதல்ல MLA ஆக்குனது யாரு? திமுக தானே. கூட்டணி வச்சு சங்கு ஏதோ ஒரு அமைப்புன்னு சொல்லுவானுங்க. அதுல இருந்து MLA ஆக்குனது யாரு? இப்ப திராவிடத்துக்குள்ள பார்ப்பனியத்தை கொண்டு வந்தது யாரு? கலைஞர் கருணாநிதி தானே. எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார்? அப்படி பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு வந்து எப்படி திணிச்சாரு சொல்லுங்க பார்ப்போம். திருமாவளவன் போல ஒரு வெட்ட வெளிச்சம் பேசினார்ல பொது வழியில நின்று. என்ன பார்ப்பனியத்துக்கு மட்டும் எம்ஜிஆர் பண்ணாரு? எம்ஜிஆரின் மேல் ஏன் இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி? ஜெயலலிதா உள்ள கொண்டு வந்தது, அவரா உள்ள கொண்டு வந்து விட்டாரு, எம்மா நீ CM ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இறந்ததுக்கு பிறகு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க போராடி ஜெயலலிதா அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவர் கையை பிடிச்சோன்னு கொண்டு வந்து அப்படி CM சீட்ல உட்கார வச்சுட்டு போல எம்ஜிஆர். உடனே வெறுப்பரசியல். எம்ஜிஆரை பார்த்து நீங்க கேட்டீங்கல்ல, நீ ஒரு மலையாளி தானே அப்படின்னு. அவர் சொல்லிட்டார், ஆமா நான் மலையாளி தாப்பா, நான் ஒத்துக்கிறேன். நீங்க அது மாதிரி ஒத்துக்க முடியுமா? நீங்க தமிழர் இல்ல, உங்கள்ல இருந்து வந்த தெலுங்கர்னு உங்களால ஒத்துக்க முடியுமான்னு கேட்டாரா இல்லையா? அன்னைக்கே இந்த திராவிட கும்பல் என்ன பண்ணுச்சு? அன்னைக்கு வாய் பேச முடியலையே. கேட்டாங்களா இல்லையா? அதே போல ஜெயலலிதா அம்மையார் என்ன சொன்னாங்க? நான் ஒன்றும் தமிழச்சி கிடையாது, நான் மைசூரை பூர்வீகமாக கொண்ட பார்ப்பனிய பெண்ணு தான். அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க தமிழச்சின்னு சொல்லிக்கல. நீங்க ஒத்துக்கிட்டீங்களா உங்கள்ல இருந்து வந்த தெலுங்கர்னு? பார்ப்பனியத்துக்கு செஞ்சுட்டாங்க. பார்ப்பனியத்துக்கு என்னையா பார்ப்பனியத்துக்கு செஞ்சுட்டாங்க அவங்க? சொல்லு. எம்ஜிஆர் என்ன பண்ணார் பார்ப்பனியத்துக்கு? பாயும் புலிகளுக்கு 10 கோடி தூக்கி கொடுத்தாரு. ஈழ தமிழர்களின் போராட்டத்திற்கு ஆதரவா நீ சண்டை போடு, எவ்வளவு நாள் நான் தாரேன் அப்படின்னு. ஈழ தமிழர்களின் தலைவர்கிட்ட கேட்கிறாரு, எவ்வளவு வேணும் உனக்கு அப்படின்னு. எவ்வளவு இருந்தால் சண்டை போட்டு ஜெயிச்சிடலாம்னு. 100 கோடி வேணும்னா அப்படின்னு அவர் சொல்லும் போது, நான் தர்றேன் உனக்கு, நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லி அப்பவே 10 கோடி தூக்கி கையில கொடுத்து விட்டார் எம்ஜிஆர். சுப்பிரமணிய சுவாமி இந்த இவங்களாம் அவங்க எம்ஜிஆர் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஈழ தமிழர்களுக்கு அந்த புலிகளை பிடிக்காது. ஆனா தூக்கி கொடுத்தாரே காசை. பார்ப்பனியத்துக்கு ஆதரவா இருக்கவர் இப்படி தான் பண்ணுவாரா? இப்படி தூக்கி கொடுப்பாரா? அவர் உயிரோட இருந்தார்னா இன்னும் ஈழ தமிழ வெற்றி பெற்றிருக்கும். அவர் இப்படி நிறைய பேர் இறந்திருக்க மாட்டாங்க. உங்க திராவிட ஆட்சி வந்துச்சு, மண்ணா போச்சு பல உயிரங்க. 2009 2010 என்ன பண்ணீங்க நீங்க? உங்க திராவிட தலைமைக்கு என்ன பண்ணுச்சங்க? நீங்க தூக்கி சுமக்கிறீங்களா திருமாவளவன் தலையில?
ஏன் காலுக்கு ஒரு ஏர் கூலர், மண்டைக்கு ஒரு ஏர் கூலர் வச்சுட்டு நல்லா மெரினால காலை சாப்பாட்டுல மதிய சாப்பாட்டுல ரெஸ்ட் எடுத்தாரு. நல்லா அங்க போரே முடிஞ்சு எல்லாம் கொன்னு கூச்சிட்டான் எல்லாத்தையும். அதான் நீங்க பண்ணது. 2 ஆண்டு காலம் ஆட்சி இருந்துச்சு. என்ன தீர்மானம்? ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறீங்களா? பார்ப்பனிய பெண்ணுன்னு சொன்னீங்களா ஜெயலலிதா? ஆமா, அவங்க சொன்னாங்க ராஜீவ்காந்தி கொலை செஞ்சவங்களை தூக்குலை ஏற்றணும்னு சொல்லிட்டு. ஆனால் இலங்கையில் ஒரு இனப்படுகொலை நடந்த போது அது இனப்படுகொலை தான். ராஜபக்சே ஒரு சர்வதேச போர் குற்றவாளி அப்படின்னு 2011 எப்படி திமுக 2009 2010 ஆட்சியில இருந்து ஒன்றும் பண்ணல. இந்த மாதிரி 2011 வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றாங்க. இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, ராஜபக்சே சர்வதேச போர் குற்றவாளி அப்படின்னு. பார்ப்பனிய பெண் அவங்களுக்கு அப்ப பார்ப்பனிய பெண் அதுவும் செயல்பட்டாங்களா என்ன? அவங்க திருமாவளவனின் நாக்கு எங்க எதுக்கு எப்படி சொல்லலுது யாருக்காக பேசுதுன்னு புரிய மாட்டேங்குது. அவர் மேல 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பல்வேறு குரல் கொடுத்திருக்காரு, அவங்களுக்காக நின்றுருக்காங்கன்னு நானும் என்னோட வயதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்படி ஏன் இப்ப பேசணும்னு அவசியம் தெரியலையே. பார்ப்பனியத்தின் தேவை, அதாவது அரசியல் நெருங்க நெருங்க தான் பார்ப்பனியத்தை கையில் எடுக்கிறது. இப்போ பார்ப்பனியம் இங்க யாரை என்ன பண்ணுச்சு? பார்ப்பனியம் யாரும் அறுவாடுத்து வெட்டுச்சா? இப்போ முன்னொரு காலத்துல இருந்துச்சுங்க, அதை யாருமே மறுக்கலை, எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இப்போ என்ன இருக்குது? பார்ப்பனியம் என்ன பண்ணு? பிராமணர்கள் இப்போ என்ன பண்ணாங்க? எதுக்கு எடுத்தாலும் தூக்கிட்டு வர்றது யாரு? தாழ்த்தப்பட்ட மக்களை பிராமணர்கள் யாரும் அறுவாடுத்து போட்டு வெட்டினாங்களா? அப்ப சாதி சண்டையில் மற்ற சாதியை பேச முடியல, ஏன் எந்த தொகுதியில நிற்க முடியாது? இவ்வளவு பேச்சு பேசுனீங்களா? திமுக கிட்ட ஒரே ஒரு பொது தொகுதி வாங்கி நின்று ஜெயிச்சு விடுங்க பார்ப்போம். திராணி இருக்கா? ஒரு பொது தொகுதியில் வாங்கி ஜெயிக்க விசிகாவுக்கு திராணி இருக்கா? பார்ப்பனியம் பார்ப்பனியம் பேசுனீங்களா ஜெயலலிதா அம்மையார? தலித் எழில்மலையை தூக்கி திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் நிற்க வச்சு 2006 ஜெயிக்க வச்சாங்களே. எத்தனை சமூகம் அங்கே கல்லர் முத்திரை இருக்கக்கூடிய மிகப்பெரிய இடைநிலை சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் தூக்கி கொண்டு நிப்பாட்டி ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாங்களா இல்லையா? பார்ப்பனிய பெண், நீங்க சொல்ற பார்ப்பனிய பெண் அவங்க ஜெயிக்க வச்சாங்க. திமுக என்ன பண்ணிருக்கு? இந்த விசிக எத்தனை மாதிரி ஜெயிச்சிருக்கீங்க பொது தொகுதியில் நின்று? உங்கள் கட்சிக்கு மூத்த நிர்வாகி வன்னியரசு கிட்ட கேட்கிறாரு கலைஞர் கருணாநிதி, நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்று. வெட்கம் இல்லாமல் போயிட்டு திரும்ப திமுகவிலே இருக்கீங்களே கூட்டணியில. இந்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. நீங்க அவரை நம்புறீங்க, திருமாவளவன் நம்பி நிக்கிறீங்க. கரெக்ட், நில்லுங்க. உங்களுக்காக குரல் கொடுக்கிறாரா? நில்லுங்க. இப்படி இவ்வளவு வரலாறுகள் இருக்கு, தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் கேட்கணுமா இல்லையா தலைவரை பார்த்து? நீங்க கேள்வி ஏன் இப்படியெல்லாம் நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டவங்க ஏன் கூட்டணி வச்சிருக்கீங்கன்ட்டு உடனே பாஜக உள்ள வந்துடும், பார்ப்பனியம் உள்ள வந்துடும். இதே பாஜக கூட்டணி வச்சது யாரு? திமுக 2001 வச்சா இல்லையா? ஏன் அப்ப பார்ப்பனியம் உள்ள வரலையா? கலைஞர் கருணாநிதி பேசல? ஆர்எஸ்எஸும் திமுக போலவே ஒரு சமூக நீதி கட்சி விடுதலையில் எழுதல? திருமாவளவர்கள் இதை சொன்னார்னா இதையும் பேசணும். பார்ப்பனியத்தை பரப்பிட்டார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்னங்க பண்ணாரு? குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் ஆரோக்கியமான உணவு முட்டை கொண்டு வந்தது அவர், இலவச சீருடை கொண்டு வந்தது அவர். ஒரு காலத்தில் சென்னையில் சைக்கிளில் போனாங்கன்னா டபுள்ஸ் பிடிப்பாங்க, ஒருத்தர் தான் போகணும். ஒரு கணவன் மனைவி எப்படி போக முடியும்? வேலைக்கு போயிட்டு வரங்க டபுள்ஸ் வருவாங்கல்ல, மிச்சமாகும்ல அப்படின்னு டபுள்ஸ்ல சைக்கிள் எல்லாரும் போகலாம்னு சொன்னவர் எம்ஜிஆர். பார்ப்பனிய சிந்தனை கொண்டவன் எப்படிங்க இதெல்லாம் யோசிக்க முடியும்? திருமாவளவனுக்கு இது கொஞ்சம் கூட தெரியாதா? பார்ப்பனியம் பார்ப்பனியம் எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் உயிரோட இல்லை. உயிரோட இருக்கும்போது பேசியிருக்கணும் திராணியோட. அந்த ஜெயலலிதா அம்மையார் நீங்க கூட்டணி விட்டு மாறி போகும்போது எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்பினவங்க அவங்க. வெறுப்பு அரசியல் என்ன பண்ணிட்டார் எம்ஜிஆர்? திமுக, ஆமா திமுகவின் கொள்கைகள் அவங்களுடைய கட்சி சாராம்சங்களை கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் தான். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடான்னு பாட்டு பாடி கொண்டு போய் உங்க திராவிட கொள்கையை சேர்த்தவரை எம்ஜிஆர் தானே. அப்படி உருவாக்கி அந்த கட்சியை கொண்டு வந்தனால தான் அவர் ஈஸியாக உடைச்சிட்டு அதிமுக போயிட்டாரு. உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டார்? திராவிடத்தை உடைச்சாரு. உடைக்கல, அவர் உருவாக்குனாரு. அவருக்கு தேவையானவங்க பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டாரு, கொண்டு போயிட்டாரு. வெறுப்பரசியல், கலைஞர் மீது வெறுப்பரசியல். நீங்க பண்ணாத வெறுப்பரசியலா? காமராஜர் என்னென்ன பேசியிருக்கீங்க நீங்க? காமராஜருக்கு திருநங்கை வேடமிட்டு மூக்குத்தி, நேரு பாரத பிரதமர் நேரு இருந்தவர், மூக்குத்தி காமராஜருக்கு மூக்குத்தி போடுவது போல சித்தரிச்சு விடுதலையில கருணாநிதி படம் வரைஞ்சாரா இல்லையா? ரஷ்யாவிற்கு எருவமாட்டை தோள்களை தான் ஏற்றுமதி பண்ணுவார்கள், எருவமாட்டையே ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னு காமராஜர் விமானத்தில் ஏறும்போது சொன்னாரா இல்லையா கலைஞர் கருணாநிதி? கருவாட்டுக்காரியின் மகன், நனைந்த பனைமரம், இப்படியெல்லாம் பேசினாரே ஒரு கிங் மேக்கரா இருந்தவரை. இது வெறுப்பரசியல் இல்லையா? நீங்க ரொம்ப யோக்கியர்களா? திருமாவளவன் கருத்து கேட்கிறேன். நீங்க இவ்வளவு முட்டு கொடுத்து பேசுறீங்களே திமுகவுக்கு, திமுக இவ்வளவு பண்ணியிருக்காத பேசுங்களேன். அதையும் பேசுங்க, இதையும் பேசுங்க, ரெண்டையும் பேசுங்க. ஏங்க கலைஞர் கருணாநிதி வன்னியரசை பார்த்து கேட்டாரா இல்லையா பொது தொகுதிக்கு நீங்கள் ஆசைப்படலாமான்னு? எப்படி திரும்ப அந்த கட்சியில போய் கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒரு மானமுள்ள தமிழன் அப்படி பேசணும் போய் திரும்ப கூட்டணி வைப்பானா யாராச்சும்? சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவு கருத்துக்களுக்கு மத்தியில் அந்த பார்ப்பனியத்தை தூக்கி பிடிக்கணும் அரசியலுக்காக. முதல்ல ஒரு பொது தொகுதியை வாங்கி திமுக கிட்ட அதில் சண்டை போடுங்க. முதல்ல துணை முதலமைச்சர்லாம் அப்புறம் வாங்கலாம். எத்தனை பொது தொகுதி வாங்குறீங்க, எத்தனை இடத்துல ஜெயிக்கிறீங்க, உங்க சமூக நீதி அங்கே வெள்ளுதானே அங்கே பார்ப்போம். அதை விட்டுட்டு இங்கே வந்து இருந்துக்கிட்டு எப்போவோ நடந்தது, எப்போவோ இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. விமர்சனம் இருக்கு, அவங்க மேலே இருக்குதான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் ஒருத்தவங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து விமர்சனம்னு கேட்குறேன் நான். கூட்டணி வைக்கும்போது இணைச்சிச்சு, இன்னைக்கு ஏன் இப்படி கசக்குது? திருமாவளவன் பேச்சு ஏன் இப்படி இருக்குன்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு. கேள்விகள் வந்த உடனே திருமாவளவன் உடனே மாத்திட்டாரு. நான் அவங்கள பேச எனக்கு தகுதியெல்லாம் இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. எந்த அர்த்தத்தில் சொன்னீங்க? அப்போ பட்டியலின மக்களுக்காக திமுக என்ன செய்தது? நீங்க சொல்ற பார்ப்பனிய பெண் ஜெயலலிதா சொல்லிட்டேன் நான் ஆல்ரெடி.
எழில்மலையை தலித் எழில்மலையை தூக்கி பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியை கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. தனபால் எப்படி சபாநாயகரை உட்கார வச்சாங்க. நீங்க மாமன்னன் படத்தில் நடிச்சு தான் காட்டுவீங்க, அவங்க நிஜத்திலே காமிச்சிட்டாங்க ஜெயலலிதா அம்மையார். தனபாலை தூக்கி கொண்டு சபாநாயகரை உட்கார வச்சாங்க. இதுதானங்க சமூக நீதி, இதுதானங்க. நீங்க எப்படிங்க அவங்கள போய் பார்ப்பனிய பெண் பார்ப்பனிய சித்தாந்தம் கொண்டவங்க எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? அவங்கள போயிட்டு எஸ்டி மக்களுக்கு எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொண்டு போய் சேர்த்து கொண்டு வந்து பைப் கனெக்ஷன் கரெக்டாக செஞ்சு கொடுத்தவங்க யாரு? ஜெயலலிதா அம்மையார் தான். பார்ப்பனிய சிந்தனை கொண்டவங்க எப்படி செய்ய முடியும்? அவங்க குடி தண்ணி கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன? இன்னைக்கு பல ஏழை எளிய மாணவர்கள் லேப்டாப்பை தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? ஜெயலலிதா அம்மையார் தான். நானெல்லாம் லேப்டாப் தொட்டு பார்த்ததுனா காரணம் அதுக்கு அந்த அம்மா தான். 11 12 முடிச்சு அவங்க போறவங்க எல்லாத்துக்கும் லேப்டாப் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 5 ஆண்டு காலம் 2011 ஆட்சிக்கு வரும்போது லேப்டாப்பை பணக்கார மட்டும் தான் பயன்படுத்த முடியும், வேடிக்கை தான் பார்க்க முடியும் இருந்த மத்தியில் நீங்களும் பயன்படுத்தலாம்டா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களே. பார்ப்பனிய சித்தாந்தம் எண்ணம் கொண்டவங்க ஏன் எங்க கிட்ட கொடுக்கணும்? இப்படி சொல்லுங்க. கேள்விகள் அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். 69% இடஒதுக்கீடு யார் கொண்டு வந்தது? அட்டவணை 9 கொண்டு வந்து சேர்த்து சட்டப்போராட்டம் நடத்தி கொண்டு வந்தது யார்? ஜெயலலிதா அம்மையார் தான். நீங்க சொல்ற பார்ப்பனிய எண்ணம் கொண்டவங்க தான் இடஒதுக்கீடு. நீங்க என்ன பண்ணீங்க? அன்றைக்கு ராமதாஸ் போன்றவர்கள்லாம் பெரிய போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனா அதுக்கு சட்ட போராட்டம் நடத்தி அது அட்டவணை 9 ஏத்துனது யாரு? 69% இடஒதுக்கீடோட இந்த ஜெயலலிதா அம்மையார் தான். விமர்சனங்கள் 1000 இருக்கும், அதுக்காக செஞ்சதை மறந்துட்டு போறவங்க கிடையாது தமிழ்நாட்டுக்காரன். வாய்க்கு வந்ததே பேசி விடலாம் அப்படின்னு வரலாறு எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்காதீங்க. எல்லாமே இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். என் வயதுக்கு இவ்வளவு தெரியும் போது என்னை விட மூத்தவர்களுக்கு இன்னும் நிறைய தெரியும். ஈஸியா பேசிட்டு இந்த அரசியலை கடந்து போயிடலாம்னு நினைக்காதீங்க. முதல்ல கட்சி தொண்டர்களா இருக்கவங்க ஒரு கட்சியின் ஒரு தலைவரின் வரலாற்றை முதல்ல புரட்டி பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்க சொல்றதுக்கு ஆமா சாமி போடுங்க, இல்ல சாமி நீங்க போடுங்க, உங்க இஷ்டம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குதுன்றத. ஏன் இவ்வளவு பேசுறாங்களா திமுக? ராசா யாரு? பெரம்பலூர் தொகுதியில் பிறந்தவர், அங்கதான் இருந்தார், எம்பிஆர் நின்றுட்டே இருந்தாரு. தனித்தொகுதியாக இருக்கும் வரை பெரம்பலூர்ல நின்னவர் தனித்தொகுதியாகி அப்படியே மாறினவொன்னே அது பொது தொகுதியாக மாறிடுச்சு பெரம்பலூர். தூக்கி கொண்ட நீலகிரியில் ஏன் போடணும்? ஏன் பெரம்பலூர்ல நின்று ஜெயிக்க வைக்க முடியாது ஆராசாவை? திமுக மிகப்பெரிய ஒரு தலைமை இடத்துல இருக்கவரா இல்லையா அவரு? அது கூட திமுகவுக்கு திராணி இல்லையா? ஏன் நீலகிரி தொகுதிக்கு மாத்துறீங்க அவரை? இதுதான் உங்களுடைய சமூக நீதி. தெரிஞ்சுக்கங்க மிஸ்டர் திருமாவளவன் அவர்களே. நான் அவர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. விசிக தொண்டர்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வைக்கிறேன். உங்களுக்கான தலைவர் தான், உங்களுக்காக போராடினார் தான். ஆனால் ஏன் இப்போ போய் அப்படி நிற்கிறாருன்னு கேளுங்க. உங்களுடைய கேள்வியாக இருக்கணும் இதெல்லாம். உங்களுக்கான உரிமைகளை நீங்க தான் கேட்டு வாங்கணும். ஏன் அதே 6 சீட்டு 2 எம்பி போதுமா உங்களுக்கு? தமிழகத்தின் மிகப்பெரிய சமுதாயங்களா இருக்கிறது ஒரு பக்கம் அந்நியர் சமுதாயம், இன்னொரு பக்கம் பட்டியலின சமுதாயம் சொல்லும்போது ஏன் நீங்க அந்த 2 தொகுதி எம்பி தொகுதி 6 எம்எல்ஏக்கு தான் நீங்க தகுதியானவர்களா? உடனே திமுகவில் கொடுக்கணும், என்னத்தை கொடுக்குறான்? அதுவும் தனி தொகுதியில் கொடுக்குறான். இத்தனை கருத்துக்கள் திருமாவளவர்கள் தெரிவித்த பிறகும் இதுல இருந்து பின்வாங்க போறாரா, இல்ல அப்படியே திமுக தொடர போறாரா இதே போல சித்தாந்தங்களை பேசிக்கொண்டு அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அவர் என்ன நிலைப்பாடு எடுக்க போறாரு அப்படின்றத, விசிக தொண்டர்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பார்க்கலாம். அடுத்த ஒரு நம்ம ஒரு தலைப்புல பேசுவோம். நன்றி, வணக்கம்.